ஹலோ எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மலர் பேசுறேன். ஸ்கோர் கிளெவர்ல இருந்து உங்களுக்கான இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம 21 மார்ச் 2026 அன்னைக்கு வெளியான த ஹிந்து நாளிதழின் 2 எடிட்டோரியல்ஸை பத்தி தெளிவா பார்க்க போறோம். இந்த பாட்காஸ்ட் ஒரு சின்ன சுருக்கம் தான். இதோட ரொம்ப டீட்டெயில்டான பிரேக் டவுன் வேணும்னா நம்ம எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு சென்டென்ஸும் அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிக்கப்பட்டு அதுக்கான வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சென்டென்ஸோட பேக்ரவுண்ட், கான்டெக்ஸ்ட், ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் அந்த எடிட்டோரியலோட டோனும் ரொம்ப தெளிவா விளக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளெவர் உங்களுக்காக டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதுல இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளெவர் டெலிகிராம் சேனல்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா தயங்காம ஆடியோவை பாஸ் பண்ணிட்டு திரும்ப கேட்டு பாருங்க. அர்த்தம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை வாசிச்சு பழகுங்க. கண்டிப்பா பிகினர்ஸ் இந்த பிராக்டிஸை ஒரு 6 மாசம் தொடர்ந்து பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்களே காப்பீங்க. சரி, வாங்க இப்போ நாம முதல் எடிட்டோரியலுக்குள்ள போலாம். முதல் எடிட்டோரியலோட டைட்டில் Restoring Rights on the Hamsa Nandini Nanduri vs. Union of India case. உரிமைகளை மீட்டெடுத்தல், ஹம்சா நந்தினி நந்தூரி மற்றும் இந்திய ஒன்றியத்துக்கு இடையேயான வழக்கு குறித்து. சப்டைட்டில் Adoptive mothers have the same rights as biological mothers. தத்தெடுக்கும் தாய்மார்களுக்கும் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு உள்ள அதே உரிமைகள் உள்ளன. இந்த வாக்கியத்துல அடாப்டிவ் மதர்ஸ் அப்படின்னா குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கும் தாய்மார்கள் என்ற அர்த்தம். பயாலஜிக்கல் மதர்ஸ் அப்படின்னா குழந்தையை தன் வயிற்றில் சுமந்து பெற்றெடுக்கும் தாய்மார்கள் என்ற அர்த்தம். கோர்ட்ஸ் வித் a tinge of judicial activism, நீதித்துறை செயல்பாட்டின் ஒரு சிறிய சாயலுடன் உள்ள நீதிமன்றங்கள் have expansively interpreted the constitution to secure fresh rights for citizens over the years. பல ஆண்டுகளாக குடிமக்களுக்கு புதிய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக. இந்த வாக்கியத்துல ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்றால் நீதிமன்றங்கள் தாங்களாகவே முன்வந்து சமூக பிரச்சினைகளில் தலையிட்டு தீர்வு காண்பது. டிஞ்ச் என்றால் ஒரு சிறிய அளவு அல்லது சாயல் என்று அர்த்தம். எக்ஸ்பான்சிவ்லி என்றால் மிக விரிவாக என்று அர்த்தம். இந்த லேட்டஸ்ட் இன்ஸ்டன்ஸ், சமீபத்திய நிகழ்வில், a view that encompasses evolving social systems, வளரும் சமூக அமைப்புகளை உள்ளடக்கிய ஒரு பார்வை, and a keen feminist perspective, மற்றும் ஒரு கூர்மையான பெண்ணிய கண்ணோட்டம், taken by the highest court in the land, நாட்டின் உச்ச நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்டுள்ளது, has recognized maternity leave for working women as a basic human right. இது வேலை செய்யும் பெண்களுக்கான மகப்பேறு விடுமுறையை அடிப்படை மனித உரிமையாக அங்கீகரித்துள்ளது. இந்த வாக்கியத்துல encompasses என்றால் ஒன்றை உள்ளடக்குவது என்று அர்த்தம். பெர்ஸ்பெக்டிவ் என்றால் கண்ணோட்டம் என்று அர்த்தம். மெட்டர்னிட்டி லீவ் என்றால் குழந்தை பிறந்த பிறகு தாய்மார்கள் எடுக்கும் மகப்பேறு விடுமுறை என்று அர்த்தம். The court ruled that நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தது என்றால் அடாப்டிவ் மதர்ஸ் ஆர் என்டைட்டில்ட் டு 12 வீக்ஸ் ஆஃப் பெய்டு மெட்டர்னிட்டி லீவ். தத்தெடுக்கும் தாய்மார்கள் 12 வாரங்கள் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுமுறைக்கு தகுதியானவர்கள், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சைல்ட்ஸ் ஏஜ் அட் த டைம் ஆஃப் அடாப்ஷன். தத்தெடுக்கும் போது அந்த குழந்தையின் வயது என்னவாக இருந்தாலும் சரி. thus striking down a previous restriction. இதன் மூலம் முந்தைய கட்டுப்பாடு ஒன்றை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. allowing maternity leave only for women who had applied for adopting children less than 3 months of age. அந்த கட்டுப்பாடு 3 மாதங்களுக்கு குறைவான வயதுள்ள குழந்தைகளை தத்தெடுக்க விண்ணப்பித்த பெண்களுக்கு மட்டுமே மகப்பேறு விடுமுறையை அனுமதித்தது. இந்த வாக்கியத்துல என்டைட்டில்ட் என்றால் ஒரு விஷயத்திற்கு தகுதி பெறுவது அல்லது உரிமை பெறுவது என்று அர்த்தம். ஸ்ட்ரைக்கிங் டவுன் என்றால் ஒரு சட்டத்தையோ விதியையோ ரத்து செய்வது என்று அர்த்தம். The judgment delivered by Justices J.B. Pardiwala and R. Mahadevan, நீதிபதிகள் J.B. Pardiwala மற்றும் R. Mahadevan ஆகியோர் வழங்கிய இந்த தீர்ப்பு came in response to petitioner Hamsa Nandini Nanduri challenging this provision in the Maternity Benefit Act. மகப்பேறு உதவி சட்டத்தில் உள்ள இந்த விதியை எதிர்த்து மனுதாரர் ஹம்சா நந்தினி நந்தூரி தொடர்ந்த வழக்கின் பதிலாக வந்தது. Recently replaced by the Code on Social Security. இந்த சட்டம் சமீபத்தில் சமூக பாதுகாப்பு குறியீட்டால் மாற்றப்பட்டது. இந்த வாக்கியத்துல பெட்டிஷனர் என்றால் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து மனு தாக்கல் செய்பவர் என்று அர்த்தம். ப்ரொவிஷன் என்றால் ஒரு சட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட விதி அல்லது நிபந்தனை என்று அர்த்தம்.
She also pointed out that அவர் இதையும் சுட்டிக்காட்டினார். The legal process of adoption itself took over 3 months to be completed. தத்தெடுப்பதற்கான சட்டபூர்வமான செயல்முறையே முழுமையடைய 3 மாதங்களுக்கு மேல் ஆகிறது என்பதை. The judges observed that நீதிபதிகள் என்ன கவனித்தார்கள் என்றால் an adoptive mother had the same rights and obligations towards the child as a biological mother. ஒரு குழந்தையை பொறுத்தவரை பெற்றெடுத்த தாய்க்கு உள்ள அதே உரிமைகளும் கடமைகளும் தத்தெடுக்கும் தாய்க்கும் உள்ளது என்பதை. இந்த வாக்கியத்துல obligations என்றால் கடமைகள் அல்லது பொறுப்புகள் என்று அர்த்தம். Reading adoption as an expression of reproductive autonomy, தத்தெடுப்பதை இனப்பெருக்க சுயாட்சியின் வெளிப்பாடாக கருதி. The court said that the emotional bond with the child has to be consciously nurtured. குழந்தையுடனான உணர்வுபூர்வமான பந்தத்தை உணர்வுபூர்வமாக வளர்க்க வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது. Through time, presence and sustained caregiving, நேரம் செலவிடுதல், உடனிருத்தல் மற்றும் தொடர்ச்சியான கவனிப்பு ஆகியவற்றின் மூலம். இந்த வாக்கியத்துல ஆட்டோனமி என்றால் சுயாட்சி அல்லது சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை என்று அர்த்தம். நர்ச்சர்ட் என்றால் அன்பாக பாதுகாத்து வளர்ப்பது என்று அர்த்தம். சஸ்டெயின்ட் என்றால் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய என்று அர்த்தம். Adoption is an equally valid pathway for the creation of a family. ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு தத்தெடுப்பலும் சமமான சரியான ஒரு வழிமுறையாகும். It is not biology that constitutes a family of a mother, father and children. ஒரு தாய், தந்தை மற்றும் குழந்தைகளை கொண்ட குடும்பத்தை உருவாக்குவது உயிரியல் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல. Rather, it is the shared meaning, responsibility and emotional bonds that sustain such a relationship. It explained. மாறாக பகிரப்பட்ட அர்த்தம், பொறுப்பு மற்றும் உணர்வுபூர்வமான பந்தங்கள்தான் அத்தகைய உறவை நிலைநிறுத்துகின்றன என்றது விளக்கியது. Maternity benefit is extended to working women during the early phase of motherhood. தாய்மையின் ஆரம்ப கட்டத்தில் பணி செய்யும் பெண்களுக்கு மகப்பேறு உதவி வழங்கப்படுகிறது. To support them financially and provide economic security. அவர்களுக்கு நிதி உதவி அளிக்கவும் பொருளாதார பாதுகாப்பை வழங்கவும். Without them having to depend on family members. அவர்கள் குடும்ப உறுப்பினர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லாமல். Equally applies to biological and adoptive mothers. இது பெற்றெடுத்த மற்றும் தத்தெடுத்த தாய்மார்கள் இருவருக்கும் சமமாக பொருந்தும். Further, the judges urged the government, மேலும் நீதிபதிகள் அரசை வலியுறுத்தினர், to legally recognize paternity leave as a social security benefit. தந்தைக்கான விடுமுறையை சமூக பாதுகாப்பு நன்மையாக சட்டபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று. Noting that parenthood is not a solitary function performed by one parent alone. பெற்றோராக இருப்பது என்பது ஒரு பெற்றோரால் மட்டுமே செய்யப்படும் தனிமையான செயல் அல்ல என்பதை குறிப்பிட்டு. இந்த வாக்கியத்துல paternity leave என்றால் குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு வழங்கப்படும் விடுமுறை என்று அர்த்தம். சாலிட்டரி என்றால் தனிமையான அல்லது ஒருவரால் மட்டுமே செய்யப்படுகிற என்று அர்த்தம். The judges have with one judgment, நீதிபதிகள் ஒரு தீர்ப்பின் மூலம் conferred equal rights to adoptive parents, தத்தெடுக்கும் பெற்றோருக்கு சம உரிமைகளை வழங்கியுள்ளனர், and restored child rearing to a gender neutral parenting paradigm, மற்றும் குழந்தை வளர்ப்பை பாலின பாகுபாடற்ற பெற்றோர் வளர்ப்பு முறைக்கு மீட்டெடுத்துள்ளனர். இந்த வாக்கியத்துல conferred என்றால் வழங்குவது அல்லது அளிப்பது என்று அர்த்தம். child rearing என்றால் குழந்தைகளை வளர்க்கும் முறை என்று அர்த்தம். paradigm என்றால் ஒரு சிறந்த உதாரணம் அல்லது கட்டமைப்பு என்று அர்த்தம். The patriarchal enabling system has feminized raising children. ஆணாதிக்கத்தை ஊக்குவிக்கும் இந்த அமைப்பு குழந்தை வளர்ப்பை பெண்களுக்கானதாக மாற்றிவிட்டது, leading to it being undervalued or inadequately compensated if it ever is. இதனால் அது குறைத்து மதிப்பிடப்படுவதற்கோ அல்லது எப்போதாவது வழங்கப்பட்டால் கூட போதிய இழப்பீடு வழங்கப்படாத நிலைக்கோ வழிவகுக்கிறது. இந்த வாக்கியத்துல பேட்ரியார்க்கல் என்றால் ஆண்களே ஆதிக்கம் செலுத்தும் ஆணாதிக்க முறை என்று அர்த்தம். ஃபெமினைஸ்ட் என்றால் ஒரு செயலை முழுக்க முழுக்க பெண்களுக்கானதாக மாற்றுவது என்று அர்த்தம். அண்டர்வேல்யூட் என்றால் ஒன்றின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவது என்று அர்த்தம். Nobel winner Claudia Goldin's work has identified that நோபல் பரிசு வென்ற கிளவுடியா கோல்டினின் ஆய்வு என்ன கண்டறிந்துள்ளது என்றால் the gender pay gap often emerges with the birth of a first child. பாலின ஊதிய இடைவெளி முதல் குழந்தையின் பிறப்புடன் தான் உருவாகிறது என்பதை. இந்த வாக்கியத்துல gender pay gap என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே வழங்கப்படும் சம்பளத்தில் உள்ள வித்தியாசம் என்று அர்த்தம். The top court has given India an opportunity. உச்ச நீதிமன்றம் இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. To set right the inadequate laws governing maternity leave in adoption. தத்தெடுப்பில் மகப்பேறு விடுமுறையை நிர்வகிக்கும் போதிய கட்டுப்பாடு இல்லாத சட்டங்களை சரி செய்வதற்கும். And to a large extent the gender imbalance in society. மற்றும் பெருமளவிற்கு சமூகத்தில் உள்ள பாலின ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கும்.
இந்த வாக்கியத்துல இனாடிகுவேட் என்றால் போதாத அல்லது போதாமான என்று அர்த்தம். ஜெண்டர் இம்பேலன்ஸ் என்றால் பாலின ஏற்றத்தாழ்வு என்று அர்த்தம். It is the duty now of the state to make sure, இது இப்போது அரசின் கடமையாகும், that this progressive judgment finds effective implementation in every corner of the country. இந்த முன்னோக்கமான தீர்ப்பு நாட்டின் மூலை முடிக்கெல்லாம் பயனுள்ள வகையில் செயல்படுத்தப்படுகிறது என்பதை. இந்த வாக்கியத்துல progressive என்றால் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் அல்லது முன்னோக்கமான என்று அர்த்தம். இதோட முதல் எடிட்டோரியல் முடியுது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாடேட்டரி. ஏன்னா இந்த சிறப்பான தீர்ப்பை பாராட்டி இது ஒரு முன்னோக்கமான விஷயம்னு ரொம்ப பாசிட்டிவா எழுதியிருக்காங்க. அதனாலதான் இது லாடேட்டரி டோன். சரி, வாங்க இப்ப 2வது எடிட்டோரியலை பார்க்கலாம். இந்த எடிட்டோரியலோட டைட்டில் ரினியூவல் வெர்சஸ் சேஞ்ச் ஆன் த போல் சீன் இன் தமிழ்நாடு. புதுப்பித்தலா அல்லது மாற்றமா, தமிழ்நாட்டின் தேர்தல் களம் குறித்து. சப்டைட்டில் Each Dravidian alliance bets the TVK will hurt the other. ஒவ்வொரு திராவிட கூட்டணியும் TVK கட்சி எதிர்த்தரப்பை பாதிக்கும் என்று பந்தயம் கட்டுகின்றன. In a country where the Hindutva right wing has held இந்துத்துவ வலதுசாரி அமைப்பு வைத்துள்ள ஒரு நாட்டில் not just an ascendant but a hegemonic position across states, மாநிலங்கள் முழுவதும் ஒரு ஆதிக்க நிலையை மட்டுமல்லாமல் ஏகபோக அதிகார நிலையையும், தமிழ்நாடு remains one of the striking exceptions. தமிழ்நாடு ஒரு குறிப்பிடத்தக்க விதிவிலக்காகவே தொடர்கிறது. இந்த வாக்கியத்துல ascendant என்றால் ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு உயர்வது, hegemonic என்றால் மற்றவர்கள் மீது முழுமையான அதிகாரமும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பது, striking exceptions என்றால் ஆச்சரியப்படுத்தும் வகையிலான விதிவிலக்குகள். It is probably the only state where the BJP is a marginal player. பாஜக ஒரு சிறிய அளவிலான பங்கு வகிக்கும் ஒரே மாநிலமாக இது இருக்கலாம். Despite a favorable religious demographic that has helped its politics elsewhere. மற்ற இடங்களில் அதன் அரசியலுக்கு உதவிய சாதகமான மத ரீதியான மக்கள் தொகை அமைப்பு இங்கும் இருந்தபோதிலும். இந்த வாக்கியத்துல மார்ஜினல் பிளேயர் என்றால் மிக சிறிய அல்லது முக்கியத்துவம் இல்லாத பங்கு வகிப்பவர். டெமோகிராஃபிக் என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் மக்களின் சமூகம் மற்றும் மத ரீதியான புள்ளிவிவரம். This owes much to the political idiom of social justice and Tamil identity. இது சமூக நீதி மற்றும் தமிழ் அடையாளம் என்ற அரசியல் மொழிக்குத்தான் அதிகம் கடமைப்பட்டுள்ளது. That has limited political competition to the two Dravidian parties for decades. இது பல தசாப்தங்களாக அரசியல் போட்டியை 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே என்று சுருக்கிவிட்டது. With national forces reduced to junior partners. இதனால் தேசிய கட்சிகள் வெறும் கூட்டணி கட்சிகளாக குறைக்கப்பட்டன. இந்த வாக்கியத்துல இடியம் என்பது இங்கே ஒரு குறிப்பிட்ட அரசியல் கொள்கை அல்லது பாணியை குறிக்கிறது. Decades என்றால் 10 ஆண்டுகள் கொண்ட ஒரு காலகட்டம். The Dravidian-dominated party system has been sustained. திராவிட கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் கட்சி அமைப்பு தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. Due to these parties' capability to combine welfare with development. மக்கள் நலனை வளர்ச்சியுடன் இணைக்கும் இந்த கட்சிகளின் திறனால். Even as competitive welfareism has entrenched caste-based patronage networks and corruption. போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை வழங்குவது சாதி அடிப்படையிலான ஆதரவு வலைப்பின்னல்களையும் ஊழலையும் ஆழமாக வேரூன்றச் செய்த போதிலும். That drives political variables. அதுவே அரசியல் மாறுபாடுகளை இயக்குகிறது. இந்த வாக்கியத்துல sustained என்றால் தொடர்ந்து நிலைத்திருப்பது, entrenched என்றால் மிகவும் ஆழமாக வேரூன்றிய மற்றும் மாற்ற முடியாத நிலையில் இருப்பது, patronage networks என்றால் அரசியல்வாதிகள் தங்களுக்கு ஆதரவு தரும் குறிப்பிட்ட குழுக்களுக்கு சலுகைகள் வழங்கும் வலைப்பின்னல். As he seeks re-election for the DMK, அவர் DMKவிற்காக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட விரும்புவதால் Chief Minister M.K. Stalin இந்த எண்ணத்தையே நம்பியிருப்பார். That his party's Dravidian model has been beneficial. தனது கட்சியின் திராவிட மாடல் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்ற. இந்த வாக்கியத்துல பேங்க் ஆன் என்றால் ஒன்றின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது அல்லது சார்ந்திருப்பது என்ற அர்த்தம். In the last 5 years, Tamil Nadu has managed impressive GSDP growth rates. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சிறப்பான மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதங்களை அடைந்துள்ளது.
the country's highest 11.19% among major states in 2024. 2024-25 முக்கிய மாநிலங்களில் நாட்டின் மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமான 11.19% எட்டியுள்ளது. and become an industrial powerhouse மற்றும் ஒரு மாபெரும் தொழில்துறை சக்தியாக மாறியுள்ளது. இந்த வாக்கியத்துல GSDP என்பது Gross State Domestic Product, அதாவது ஒரு மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. பவர் ஹவுஸ் என்றால் அதிக ஆற்றலும் வலிமையும் கொண்ட ஒரு அமைப்பு. The DMK will also seek to capitalize on the popularity of its welfare measures. திமுக தனது மக்கள் நலத்திட்டங்களின் புகழையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயலும், எஸ்பெஷலி த கேஷ் டிரான்ஸ்ஃபர் டு புவர் உமன் ஸ்கீம், குறிப்பாக ஏழை பெண்களுக்கான பணம் வழங்கும் திட்டத்தை. இந்த வாக்கியத்துல கேபிட்டலைஸ் என்றால் ஒரு வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. Yet beneath this macro picture lie issues that the opposition will harp on. இருந்தாலும் இந்த பெரிய பின்னணிக்கு கீழே எதிர்க்கட்சிகள் திரும்ப சுட்டிக்காட்டக்கூடிய சில பிரச்சனைகள் உள்ளன. Corruption at various levels of governance has fueled discontent. நிர்வாகத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள ஊழல் அதிருப்தியை தூண்டியுள்ளது. Beyond sections that have not benefited from welfare. நலத்திட்டங்களால் பயனடையாத தரப்பினரை தாண்டியும். இந்த வாக்கியத்துல மேக்ரோ பிக்சர் என்றால் ஒரு விஷயத்தின் ஒட்டுமொத்தமான பெரிய பார்வை. ஹார்ப் ஆன் என்றால் ஒரே விஷயத்தை திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது. Fueled discontent என்றால் அதிருப்தியை மேலும் அதிகரிப்பது அல்லது தூண்டுவது. Former Chief Minister எடப்பாடி கே பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, now the undisputed leader of the AIADMK, இப்போது அதிமுகவின் ஈடு இணையற்ற தலைவராக உள்ளார். After years of factional intrigue following the death of J. Jayalalitha, J. ஜெயலலிதாவின் மரணத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் நடந்த உள்கட்சி சதி வேலைகளுக்கு பிறகு leads the opposition charge in alliance with the BJP and the PMK alongside others. அவர் பாஜக, பாமக மற்றும் மற்ற சில கட்சிகளுடனான கூட்டணியுடன் எதிர்க்கட்சிகளை வழிநடத்துகிறார். இந்த வாக்கியத்துல undisputed என்றால் எந்த ஒரு எதிர்ப்பும் அல்லது கேள்வியும் இல்லாத. ஃபேக்ஷனல் இன்ட்ரிக் என்றால் ஒரு கட்சிக்குள் இருக்கும் குழுக்களுக்கு இடையே நடக்கும் ரகசிய சதி வேலைகள். The alliance does not build itself as an ideological coalition. இந்த கூட்டணி தன்னை ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியாக காட்டிக்கொள்ளவில்லை. Unlike the DMK-led alliance, திமுக தலைமையிலான கூட்டணியைப் போல இல்லாமல், and also carries internal contradictions, மேலும் இது உள் முரண்பாடுகளையும் கொண்டுள்ளது, such as incorporating the AIADMK breakaway the AMMC, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அமமுகவை இணைத்தது போன்ற. இந்த வாக்கியத்துல ஐடியாலஜிக்கல் கோவாலிஷன் என்றால் ஒரே மாதிரியான கொள்கைகளை கொண்ட கட்சிகள் இணையும் கூட்டணி. இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ் என்றால் தங்களுக்குள்ளேயே இருக்கும் முரண்பாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள். But its strategy is to let the concentrated votes, ஆனால் அதன் வியூகம் என்னவென்றால் மொத்தமாக உள்ள வாக்குகளை of the PMK in the north, வடக்கில் உள்ள பாமகவின் வாக்குகள், the BJP in the south and western belt, தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள BJPயின் வாக்குகள், and the AMMC pockets in the delta and southern regions, மற்றும் டெல்டா மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள அமமுகவின் வாக்குகள் ஆகியவற்றை accrue to itself, தங்களுக்கு சேரும்படி செய்வதாகும். இந்த வாக்கியத்துல ஸ்ட்ராட்டஜி என்றால் ஒரு இலக்கை அடைய தீட்டப்படும் திட்டம் அல்லது வியூகம். accrue என்றால் ஒன்று சேர்ந்து குவிவது அல்லது சேர்வது என்ற அர்த்தம். Mr. Palaniswamy must also manage the BJP's ambition. திரு பழனிஸ்வாமி பாஜகவின் லட்சியத்தையும் சமாளிக்க வேண்டும். To expand its share among contested seats, போட்டியிடும் தொகுதிகளில் அதன் பங்கை விரிவுபடுத்துவதற்கான lest the party eat into the AIADMK's base. இல்லை என்றால் அந்த கட்சி அதிமுகவின் வாக்கு வங்கியை அழித்துவிடும். இந்த வாக்கியத்துல lest என்றால் அப்படி நடக்காமல் இருக்க அல்லது அப்படி நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பயன்படுத்தப்படும் வார்த்தை. eat into என்றால் ஒன்றை சிறுகச் சிறுக அழிப்பது அல்லது குறைப்பது. The ideologically taught DMK-led alliance
கொள்கை ரீதியாக இறுக்கமாக உள்ள திமுக தலைமையிலான கூட்டணி with the Congress left the VCK and smaller parties, காங்கிரஸ் இடதுசாரிகள் விசிக மற்றும் சிறிய கட்சிகளுடன் இணைந்து has helped it secure parliamentary, assembly and local body wins in the last decade. கடந்த 10 ஆண்டுகளில் நாடாளுமன்ற, சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றிகளை பெற உதவியுள்ளது. இந்த வாக்கியத்துல டாட் என்றால் மிக இறுக்கமாக அல்லது உறுதியாக கட்டப்பட்ட என்ற அர்த்தம். But the steady growth of Seaman's NTK as well, ஆனால் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் சீரான வளர்ச்சியும் and the emergence of a wild card in the actor Vijay led தவேகா மற்றும் நடிகர் விஜய் தலைமையிலான தவேகா என்ற எதிர்பாராத ஒரு கட்சியின் எழுச்சியும் could complicate the contest. இந்த போட்டியை சிக்கலாக்கலாம். இந்த வாக்கியத்துல emergence என்றால் புதிதாக தோன்றுவது அல்லது எழுச்சி பெறுவது. wild card என்றால் ஒரு போட்டியில் கணிக்க முடியாத அல்லது எதிர்பாராத முடிவுகளை தரக்கூடிய ஒரு நபர் அல்லது விஷயம். If the Taveka splits the anti-incumbency votes, தவேகா ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்தால் it would benefit the DMK-led coalition. அது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பயனளிக்கும். இந்த வாக்கியத்துல anti-incumbency என்றால் தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி. coalition என்றால் பல கட்சிகள் இணைந்து உருவாக்கும் கூட்டணி. But if the Vijay-led party manages to win over youth and minority religious community votes, ஆனால் விஜய் தலைமையிலான கட்சி இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மை மத சமூகங்களின் வாக்குகளை வெல்ல முடிந்தால் it could equally hurt the ruling coalition. அது சமமான அளவில் ஆளும் கூட்டணியிலும் பாதிக்கலாம். The outcome will determine, இதன் முடிவு தீர்மானிக்கும், whether the Dravidan framework that has kept the BJP at the margins can hold in an increasingly fragmented arena. பாஜகவை ஓரங்கட்டி வைத்திருக்கும் திராவிட கட்டமைப்பு தொடர்ந்து தாக்குப்பிடிக்குமா என்பதை இந்த பெருகி வரும் இந்த பிளவுபட்ட அரசியல் களத்தில். இந்த வாக்கியத்துல மார்ஜின்ஸ் என்றால் ஒரு விஷயத்தின் ஓரம் அல்லது முக்கியத்துவமில்லாத நிலை. fragmented arena என்றால் பல சிறிய குழுக்களாக சிதறி கிடக்கும் ஒரு களம் அல்லது பகுதி. இதோட 2வது எடிட்டோரியலும் முடிவுக்கு வருது. இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல். தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் களம் எப்படி இருக்கு, புதுசா வந்திருக்க கட்சிகளால என்னென்ன பாதிப்புகள் வரலாம்னு ரொம்ப டீடைல்டா அனலைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதனால தான் இது அனலிட்டிக்கல் டோன். இறுதியா ஒரு சூப்பரான விஷயம், நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ் நடக்குது. அன்னைக்கு படிச்ச எடிட்டோரியல் வொக்காபுலரியில இருந்து தான் கேள்விகள் வரும். இது சும்மா ஒரு குவிஸ் இல்ல, இது எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கான IPL. மாசம் லீக் நடக்கும், உங்க ஸ்கோர்ஸ் அப்டேட் ஆகும், நல்லா பண்றவங்களுக்கு சூப்பரான ரிவார்ட்ஸும் இருக்கு. இந்த வொக்காப் லீக்ல நீங்களும் கலந்துக்கணும்னா உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான எடிட்டோரியல் பிரேக் டவுனோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Malar. Take care.